நம்ம நாட்டில் எத்தனையோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. பட் பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காந்திஜி, பகத்சிங் இந்த மாதிரி ரொம்ப சில பேர் தான் நமக்கு வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி தெரியும். பட் நிறையா பேர் வந்து தெரியாமல் போயிருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் தான் வந்து ஜதீந்திரநாத் தாஸ். கல்கட்டாவில் வந்து 1904 வந்து பிறக்கிறாரு. பிறந்ததுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு இந்த சுதந்திரம் மேலே ஒரு இந்தியா சுதந்திரம் வாங்குறதுல ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கலந்துக்கிறாரு. அப்போ அந்த பங்களாதேஷில் வந்து தேசிய உணர்வோடு இருக்கக்கூடிய அனுசீலன் சமிதின்னு அதில் ஒரு உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஜாயின் பண்ணிவிட்டு போராடுறாரு. அப்போ காந்தியோடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து அதுலேயும் போராடுறாரு. பட் அந்த அகிம்சை முறை வந்து இவருக்கு சரியாக படலை. நம்ம வந்து அமைதியாகவே இருந்தோம் அப்படின்னா அவங்க அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம திருப்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தாட்டோட ஜதீந்திரநாத் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்னா சசீந்திரநாத் சன்யால்னு ஒருத்தர் வந்து இந்த இந்துஸ்தான் குடியரசு கட்சியை வந்து உருவாக்குனார். அவருடைய கட்சியில் வந்து ஜதீந்திரநாத் சேர்ந்து போராடுறாரு. ஸ்கூல்ஸ்லலாம் வந்து பேசுகிறாரு. நிறையா பேசிகிட்டு இருக்கும்போது இவரை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணால் அது பெருசாக சும்மா எகெயின்ஸ்டாக தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறதுனால அது பெரிய கேஸ் ஆகலை. அப்போ இவர் மேலே ஏதாவது ஒரு பெரிய கேஸை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேஸை போட்டு மறுபடியும் உள்ளே தள்ளுறாங்க. உள்ளே தள்ளும்போது தான் அவர் வந்து அந்த பங்களாதேஷோடைய மைமன் சிங் அப்படிங்கிற ஒரு இதில் சிறையில் வந்து அவர் வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் அங்கே உள்ள இந்தியன்ஸை எந்த அளவுக்கு பிரிட்டிஷ் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாமே வாட்ச் பண்ணுறாரு. ரொம்ப கொடுமையாக ட்ரீட் பண்ணாங்க பிரிட்டிஷ் வந்து இந்தியன்ஸை. அதாவது பிரிட்டிஷ்காரங்களையும் உள்ளே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விதமான இதுவும் இவங்களுக்கு ஒரு விதமான பார்ஷியாலிட்டி பார்த்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி இதெல்லாம் கொடுத்தாங்க. பட் இந்தியன்ஸுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. இஷ்டத்துக்கு கிழிஞ்ச துணி, பூரா விழுந்த சாப்பாடு, பூச்சி விழுந்த சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த ஜதீந்திரநாத் தாஸ் வந்து முடிவு பண்ணுறாரு, உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல சொல்லி பார்த்துருக்காரு, கேட்கல. அதுக்கப்புறம் உண்ணாவிரதம் இருந்தார். அப்புறம் அதிகாரிகள்லாம் கெஞ்சி கூத்தாடி ஜதீந்திரநாத் தாஸ் கிட்ட உண்ணாவிரதத்தை கைவிடுங்க, நாங்கள் எல்லாமே சரியாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜதீந்திரநாத் தாஸும் உண்ணாவிரதத்தை கைவிட்டுறாரு. கைவிட்டதுக்கப்புறம் இவர் சிறையிலேருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பகத்சிங் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து அவரை போய் அணுகுறாங்க ஜதீந்திரநாத் தாஸை. அப்போ பகத்சிங் வந்து நீ அங்கேருந்து எனக்கு வெடிகுண்டு தயாரித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங் கேட்க இவரும் வந்து வெடிகுண்டு தயாரித்து கொடுக்குறாரு. அப்போ தான் இந்த பார்லிமெண்ட்டில் வந்து வெடிகுண்டை போட்டு பகத்சிங் வந்து மாட்டுறாரு. அப்போ அந்த கேஸில் வந்து ஜதீந்திரநாத் தாஸ் தான் வெடிகுண்டை தயாரித்து கொடுத்தாரு அப்படின்னு ஜதீந்திரநாத் தாஸை வந்து பிடிச்சி சிறையில் திருப்பியும் போட்டுருவாங்க, லாகூர் சிறையில். லாகூர் சிறையில் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கேயும் இந்த மாதிரி இந்தியன்ஸை வந்து பார்ஷாலிட்டி பண்ணதுனால அங்கேயும் வந்து இவர் வந்து போராட்டம் பண்ணியிருக்காரு, உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. ஆனால் இவரை வந்து பெருசாக ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. பட் இவர் கைவிடலை உண்ணாவிரதத்தை, கடைசி வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தார். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலப்போக்கில் உண்ணாவிரதம் இருக்கும்போது உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கு. பட் அங்கே உள்ள அதிகாரிகள் கெஞ்சியும் பார்த்துட்டாங்க, கேட்கவும் இல்லை. ஒரு கட்டத்தில் அதிகாரிகள் வந்து அடித்து துன்புறுத்தி உடல்நிலையும் அவருக்கு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அந்த மூக்கு வழியாக டியூப்பை விட்டு இப்போ தண்ணி ஊற்றுவாங்களாம், சாப்பாடை கரைச்சி ஊற்றுவாங்களாம், அந்த மாதிரிலாம் வந்து இவருக்கு ஊற்றிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஊற்றும் போது இவருக்கு உடலில் அந்த சுவாசப்பை கோளாறு பாதிக்கப்பட்டு ரொம்ப இதுவாகி போயிட்டார். கடைசி காலகட்டங்களில் இவர் அந்த உண்ணாவிரதத்தை கைவிடவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்டேஜில் அவரால் முடியலை. கடைசியில் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப பயங்கரமான வார்த்தைகள். ஒவ்வொரு இளைஞர்கள்கிட்டையும், அதாவது காளி மாதாவை பார்த்து சொல்கிறாராம், ஒவ்வொரு இளைஞர்கள்கிட்டையும் உன்னுடைய வேகத்தை வந்து காட்டு, பாரத மாதா வந்து உன்னுடைய தங்கச்சியான பாரத மாதா வந்து கை போட்டி கிடக்கு, ஸோ அதை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காளி மாதாட்ட சொல்லிட்டு என்னைக்கு இறங்குறாருன்னா 1929 செப்டம்பர் 13 அன்றைக்கி இறந்து போயிடுறாரு. 25 வயசு தான் அவர் சாகும்போது. 25 வயசு. இவ்வளோ ஒரு தேசிய உணர்வோடு இறந்து போயிடுறாரு. இந்த மாதிரி நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. பார்க்கலாம், அடுத்தடுத்து என்னென்ன பார்க்கலாம். அண்ட் லாகூர் அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் அவருடைய பாடியை வந்து கல்கத்தா ஹவுரா எக்ஸ்பிரஸில் வந்து கொண்டு வராங்க. கொண்டு வர வழியில் பார்த்திங்கன்னா, கொண்டு வந்ததுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் பாடியை வாங்கிக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கூட்டம் இருந்ததான். அந்த தேசியவாதிகள்லாம் வந்து இவருடைய அஞ்சலியை வந்து பார்க்குறதுக்காக நின்றுட்டு இருந்துருக்குறாங்க. எல்லாருமே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், எல்லாருமே சுதந்திரத்துக்காண்டி போராடினாங்க. இந்தளவுக்கு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து இருந்திருக்காங்க, அந்தளவுக்கு ஒரு தியாக உணர்வோட. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்கள் இந்த சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஜதீந்திரநாத் தாஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.